சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன வசனத்தை வைத்திருக்கிறார் ஞாபகத்தோடு இருக்கிறீங்கல்ல? யோவான் 16 வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, ஏதோ ஒரு துக்கம் உன்னை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு முடிவே வரமாட்டேங்குது. போற மாதிரி இருக்குது, திரும்பி வந்துடுது. மாறுற மாதிரி திரும்பவும் துக்கம் வந்துடுது. அப்படி கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கம் நீக்கி போடுவது மாத்திரம் அல்ல, அதை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவாராம். எதை குறித்து துக்கப்படுவீர்களோ அதே காரியத்துல சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கும்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவியும் வந்தாங்க. அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லை. அதுவே ஒரு துக்கம். ரொம்ப ஜெபத்துக்கு பிறகு அவங்க கர்ப்பம் தரித்தது. ஆனா ஒரு 4 மாசத்துல அந்த கர்ப்பம் அழிந்து விட்டது. அப்போ வந்ததும் போய்விட்டது. துக்கத்துக்கு மேல் துக்கம். குழந்தை இல்லை இத்தனை வருஷமா, அந்த அவமானம் துக்கம். அந்த உண்டான குழந்தையும் சில மாதத்துல கரு அழிந்து விட்டது, இன்னும் துக்கம். ரொம்ப மனவேதனை இல்லை? அதை நினைச்சாலே துக்கத்தோடு தான் வந்து நின்றார்கள். அவருடைய துக்கம் என்னை பாதித்தது. என்ன பாவம், அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கும். அதனால ரொம்ப பாரத்தோட, ஆண்டவரே உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க. நீங்க ஆசீர்வாதம் இழந்து போனதை திரும்ப கொடுத்தாதான் உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும் என்பதாய் சொல்லி நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். 1 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? ஆளுக்கு ஒரு குழந்தையோடு வந்தாங்க, 2 குழந்தை. அந்த ரெட்டிப்பான சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட, ரொம்ப அழகான சௌந்தரியமான 2 குழந்தைகளோட வந்தாங்க. ஆண்டவர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டார். 2 மடங்கு சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு செய்வார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு துக்கம், அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், பிஸ்னஸுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம், அல்லது சரீர ஒரு சுகத்தின் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துது. ஆண்டவர் சொல்றார், அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த அற்புதத்தை காண்ப. அதுக்கு தான் இயேசு சிலுவையில நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற அவர் கல்வாரி சிலுவையில நம்முடைய துக்கங்களை சுமந்து முடித்தார். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியது. ஆண்டவரே, எங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிங்க, கட்டாய அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காண செய்த தேவன், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு மாறாத தேவன், கட்டாயம் அவளை துக்கப்படுத்துகிற அந்த காரியத்தில் அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.